Hi there guys, welcome back. This is Kishore, founder and CEO of Trade Achievers. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா கோல்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். நிறைய பேர் கமெண்ட்ஸ்லையும் கேட்டுகிட்டே இருந்தீங்க, சார் கோல்டை பற்றி சொல்லுங்கள், நெக்ஸ்ட் என்ன ஆகலாம், மார்க்கெட்டை பற்றி சொன்னீங்க, நிஃப்டி பேங்க் நிஃப்டி பற்றி, கோல்டு என்ன அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தீங்க. இப்போ கோல்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா கோல்டு வந்து கிட்டத்தட்ட $3,000 வந்து மார்க்கெட் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. நம்ம ரெகுலராக ஃபாலோ பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு தெரியும், நம்ம இதெல்லாம் ஏற்கனவே கோல்டு வந்து லாங் டேர்மில் ப்ரெடிக்ட் பண்ணி தான் சொல்லியிருந்தோம். ஆல்மோஸ்ட் 3,100-200 வரைக்கும் போகும்ட்டு. ஸோ அதே மாதிரி மார்க்கெட்டும் வந்து ரெசிஸ்டன்ஸ் ஹிட் பண்ணிட்டு இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, இந்த ரெசிப்ரோக்கல் டேக்ஸ் ட்ரம்ப் அனௌன்ஸ் பண்ண உடனே இமீடியட்டாக கோல்டு வந்து உங்களுக்கு பெருசாக ரியாக்ட் பண்ண ஆரம்பிச்சு. அதை ரியாக்ட் பண்ணி என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 3,200 வரைக்கும் போன மார்க்கெட்டு 3,150 1 to 200 அந்த ரேஞ்சு போன மார்க்கெட் என்ன ஆயிடுச்சுன்னா இமீடியட்டாக கீழே ஃபால் ஆகி கிட்டத்தட்ட 2,000 ஒரு 900 வரைக்கும் வர ஆரம்பிச்சிச்சு. ஸோ மார்க்கெட் வந்து 2,900 வந்தோடனே இப்போ நம்ம ஊர் காசுக்கு பார்த்தீங்கன்னா 1 கிராமோட வேல்யூ வந்து ஒரு 8,400 வரைக்கும் போயிட்டு இப்போ ஒரு 200 கிட்ட வந்து மார்க்கெட்டில் வந்து கிராமுக்கு கம்மியாயிடுச்சு. கிட்டத்தட்ட ஒரு 8,200 இன்னைக்கு அந்த ரேஞ்சில் இருக்குது. இப்போ நெக்ஸ்ட்டு என்ன நடக்கும், கோல்டு ப்ரைஸ் இன்னும் இறங்கிடுமா? இப்போ மக்களோட எதிர்பார்ப்பு என்னென்னா, இதனால மார்க்கெட் அப்படியே கீழே வந்துட்டு நமக்கு இப்போ சில பேர்லாம் என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, நியூஸஸ்லாம் கோல்டு சவரனுக்கே வந்து கிட்டத்தட்ட உங்களுக்கு 40,000 வரும், இல்லை 45,000 50,000 கூட வரலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக ரியாலிட்டி மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்ட்ரக்சராக பார்ப்போம். கோல்டோட டெக்னிக்கல் வியூ பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு மார்க்கெட் வந்து இப்போ நிற்கிறதே வந்து ப்ராப்பர் சப்போர்ட்டில் தான் நின்றுட்டு இருக்கு. இதுவே வந்து எங்கன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட $2,950 அண்ட் இந்த 2,000 to 950 to 3,000ன்றது ஒரு நல்ல ஸ்ட்ராங் லெவல் ஆஃப் சப்போர்ட் ஆக்ட் பண்ணும். ஒரு வேளை மார்க்கெட்டு இப்போது இது வந்து சும்மா கரெக்ஷன் தான், இப்போ ஏன்னா பிரேக் ஆச்சுல. இப்போ இதை பிரேக் ஆச்சுன்னா அடுத்தடுத்த சப்போர்ட்ஸ் எங்கே இருக்குது, முக்கியமான லெவல்ஸ் எங்கன்னு பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட்டு நமக்கு ஒரு மேஜர் சப்போர்ட்ன்றது இந்த ரேஞ்சு வரும். தட் இஸ் அரௌண்ட் 2,700. ஸோ அதோட ஒரு ஜோன் லெவல் மாதிரி வச்சுக்கிட்டிங்கன்னா கூட அரௌண்ட் 2,600. ஸோ இந்த 2,600 to 2,700 தான் நல்ல பாட்டம் ப்ரைஸாக இருக்கும் ஃபார் கோல்டு. ஸோ மறுபடியும் கோல்டு வந்து நமக்கு கிட்டத்தட்ட 3,000 இருக்க கோல்டு நமக்கு நெக்ஸ்ட் இந்த சப்போர்ட்டை பிரேக் ஆகிடுச்சுன்னா அடுத்த சப்போர்ட் வந்து 2,600க்கான பாசிபிலிட்டிஸ் ஆர் வெரி ஹை. அப்போ இந்த 2,600 நமக்கு வந்துச்சுன்னா நம்ம ஊருக்கு கோல்டு என்ன ஆகலான்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி 8,200 300 கிட்ட ட்ரேட் ஆகிற கோல்டு வந்து நாளைக்கு நமக்கு ஒரு 7,800 7,700 வரைக்கும் வரலாம் ஒரு கிராமுக்கு. அப்போ கிட்டத்தட்ட ஒரு 400 500 வரைக்கும் கிராமுக்கு கம்மியாகலாம். ஓவராலாக நம்ம சவரனுக்கு எடுத்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 3,000 ருபீஸ் அந்த ரேஞ்ச், ஒரு 3,000 to 4,000 வரைக்கும் உங்களுக்கு சவரனுக்கு கம்மியாகலாமே தவிர, இந்த 65,000 இப்போ இருக்கிற சவரன்லேருந்து ஸ்ட்ரெயிட்டாக 40,000 வர்றதுக்கெல்லாம் வாய்ப்புகள் ரொம்பவே கம்மி. அப்படி அதெல்லாம் வரணும்னா கிட்டத்தட்ட நெக்ஸ்ட் மேஜரில் இருக்கக்கூடிய சப்போர்ட்ஸ் எல்லாம் பிரேக் ஆகி மார்க்கெட் கீழே வந்தால் தான் வாய்ப்பு இருக்குது. ஆனால் இப்போதைக்கு இப்போ இருக்கிற டெக்னிக்கல் சினாரியோவில் இதுக்கு வாய்ப்பு இருக்கு, ஆனால் கிடையாது. சரி, நம்ம இந்த டெக்னிக்கல் பண்ணுறது காமிக்கிறது ஒரு முக்கியமான ரீசன் என்னென்னா, எனக்கு மார்க்கெட்டை நான் சொல்கிற மாதிரி தான் நடக்கணும் அப்படிலாம் கிடையாது. மார்க்கெட்டு என்ன இருக்கோ அந்த சினாரியோவுக்கு எப்படி இருக்குன்றதை ப்ரெடிக்ட் பண்ணுறதுக்கு தான் இதை நம்ம யூஸ் பண்ணுறமே தவிர நான் சொன்னது அப்படின்லாம் கிடையாது. இப்போ நேற்று கூட நிஃப்டி பார்த்தீங்கன்னா மார்க்கெட் கீழே வந்தவொடனே நிறைய பேர் கமெண்ட்ஸ்லாம் போட்டிருந்தீங்க, சார் எல்லாருமே நெகட்டிவாக சொல்லும்போது நீங்கள் மட்டும் தான் பாசிட்டிவாக சொல்கிறீங்க, நிஃப்டி மேலே ஏறும், எல்லாரும் வித்துறாதீங்கன்ற மாதிரி. இன்றைக்கி என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நிஃப்டி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 400 பாயிண்ட் வந்து மேலே ஏறிடுச்சு. இப்போ சில பேர் கமெண்ட் இப்போ பண்ணிட்டு இருக்கீங்க, சார் நீங்கள் சொன்ன மாதிரியே மார்க்கெட் ஏறிடுச்சு. நல்லா ஒன்று புரிஞ்சுக்கோங்க, இது நான் சொல்கிறதுனால ஏறுது இறங்குறது இல்லை. அன்னைக்கு சினாரியோவில் மார்க்கெட் என்ன சிச்சுவேஷனில் இருக்குது, அதுக்கு நியர்பை டெக்னிக்கலில் சப்போர்ட் எங்கே இருக்குது, ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. மற்றபடிக்கு அதோட வேல்யூ பார்க்கும்போது நெக்ஸ்ட்டு எங்கே போகலான்றது தான் ப்ரிடிக்ட் பண்ணுறமே தவிர, அனாலிசிஸில் பார்க்குறமே தவிர நான் சொல்கிறதுனாலன்றது நல்லா ஒன்று புரிஞ்சுக்கோங்க. மார்க்கெட்டில் வந்து நான் சொல்கிறதுனால தான் ஏறும் இறங்குன்ற மாதிரி நம்ம நினச்சிட்டோம்னா கடைசியில் மார்க்கெட்டு நமக்கு யாருன்னு காமிச்சிட்டு போயிடும். ஸோ ஆல்வேஸ் ட்ரை டு பி ஹம்பிள் இந்த மார்க்கெட், அதை முதல்ல புரிஞ்சுக்கோங்க. அண்ட் இப்போதைக்கு கோல்டு இப்போ இருக்கிற சினாரியோ தான் நான் சொல்கிறேன். இப்போ இந்த 2,950 இந்த ரேஞ்ச் பிரேக் ஆச்சுன்னா அடுத்த சப்போர்ட் எங்கன்னா 2,600. அதை பிரேக் ஆகணும். இல்லை பிரேக் ஆகலை இங்கேருந்தே திரும்பிச்சுன்னா தட்ஸ் அ டிஃப்ரெண்ட் ஸ்டோரி. அப்போ நம்ம கோல்டு நெக்ஸ்ட் என்ன ஆக போகுதுன்றதை பார்க்கலாம். பட் இப்போதைக்கு நான் அனாலிசிஸ் பண்ணி பார்க்கும்போது 2,700 இஸ் அ வெரி அட்ராக்டிவ் ப்ரைஸ். இப்போ பை பண்ணுறதை காட்டிலும் கீழே வரும்போது நம்ம ஃபிசிக்கல் கோல்டு நீங்கள் வாங்கலான்னு முடிவு பண்ணுறீங்கன்னா இன்னும் ஒரு 400 500 கிராமுக்கு கம்மியாகிட்ட பிறகு வாங்குறது இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ட்ரேடர்ஸ் வந்து நீங்கள் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இன்கேஸ் நீங்கள் MCXல கமாடிட்டிலே ட்ரேட் பண்ணுறீங்கன்னா உங்களோட ஃபினான்ஷியல் அட்வைசரை கேட்டுட்டு நீங்கள் ட்ரேட் பண்ணுறது பெட்டர். திஸ் இஸ் நாட் ஃபார் கால்ஸ், திஸ் இஸ் பியூர்லி ஃபார் மார்க்கெட் எப்படி ஒர்க் ஆகுது, டெக்னிக்கல் ஒர்க் ஆகுமா இல்லையான்றது காட்டுறதுக்கு தான் இதே தவிர நீங்கள் ட்ரேட் எடுக்கிறது உங்களோட ஃபினான்ஷியல் அட்வைசர்கிட்ட கேட்டே எடுங்க. ஆல்ரைட். அண்ட் ஒன் மோர் திங் ஒன்று காமிச்சிடறேன். வீக்லி சார்ட்ஸ்லையும் நமக்கு ஃபிப் லெவல்ஸும்
பார்த்தீங்கனாலும், ஸோ நமக்கு ரீட்ரேஸ்மெண்ட் லெவல்ன்ட்டு பார்த்தீங்கன்னா, இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு 61.8ம் கிட்டத்தட்ட அந்த 2650 to 2700 ரேஞ்சில் தான் இருக்குது. ஸோ மோஸ்ட் ப்ராபப்ளி கோல்டு வந்து இந்த ரேஞ்சஸ் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் ஆர் வெரி ஹை. ஆனால் அதுக்கு முன்னாடி நான் சொன்ன அந்த 3000 மார்க் 2950 வந்து சப்போர்ட்டாக ஸ்ட்ராங்காக ஒர்க் ஆகும். ஏன்னா அது ஒரு ஈவன் ஒரு ரவுண்ட் ஃபிகர்ன்றதுனால அது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். அதை உடச்சதுன்னா அடுத்தது வந்து நெக்ஸ்ட் சப்போர்ட் 2700 to 650 வரலாம். வந்துட்ட பிறகு ஃபிசிக்கல் கோல்டு அக்யூமுலேட் பண்ணுறவங்க ஸ்லோவாக நீங்கள் ஆவரேஜிங்கில் பண்ணுறது இட் வில் பி பெட்டர். ஃபிசிக்கல் கோல்டுக்கு சொல்கிறேன் நான். அதுக்கப்புறம் நீங்கள் உங்களோட டிஸ்கிரிப்ஷன் யூஸ் பண்ணிவிட்டு எப்படி பை பண்ணலான்றதை பிளான் பண்ணிக்கோ. பட் இப்போதைக்கு டெக்னிக்கல் சினாரியோ மார்க்கெட் ஃபிப் லெவல் 27 டெஸ்ட் பண்ணுறதுக்கான அதிக வாய்ப்புகள் இருக்குது. பட் லாங் டேர்ம் வருஷ கணக்கில் 2027 28 வரைக்கும் மார்க்கெட் அப்படியே இறங்கிட்டே வருமானா கிடையாது. கோல்டு லாங் டேர்மில் பொசிஷனில் பையில் தான் இருக்குது. ஆல்ரைட், ஸோ திஸ் இஸ் ஃபார் கோல்டு. எல்லாருமே கேட்டுட்டு இருந்தீங்க. ஐ ஹோப் திஸ் வீடியோ வாஸ் யூஸ்ஃபுல் அண்ட் தேங்க்யூ வெரி மச் ஃபார் ஜாயினிங். டேக் கேர்.